உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சிவராமன் சார், சர்மா சார் சார் எனக்கு ஸ்வீட் இல்லையா? இந்த கொடுங்க. ஸ்வீட் எடுத்துக்கங்க. பாத்தீங்களாயா, கஷ்டம் எவ்வளவு வந்தாலும் அந்த கஷ்டத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு சிவராமன் சாரை பார்த்து கத்துக்கங்க. இவரோட சர்வீஸ் இன்னையோட முடியுது. ஆனா இந்த மனுஷன் இப்ப வரைக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. என்ன சார் சொல்றீங்க? சிவராமனுக்கா? ஆமா சார், இன்னையோட உங்க சர்வீஸ் முடியுது சார். நாளையில இருந்து நீங்க ஆபீஸ்க்கு வர வேண்டிய தேவையில்லை. என்ன சொல்றீங்க சார்? நான் தான் ஏற்கனவே டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தனே. நீங்க மறந்துட்டீங்களா? உங்க லெட்டர்ல கூட மென்ஷன் பண்ணியிருந்தனே, நீங்க பார்க்கலையா? சார், இப்பதான் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் செஞ்சிருக்கேன். கல்யாணம் வரையிலும் இந்த வேலையை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க கூடாதா? என்ன சார், நீங்க ஏற்கனவே எம்டி வரைக்கும் பேசிட்டீங்க. அவரே உங்களுக்கு தெளிவா சொல்லியிருப்பாரு. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு எனக்கும் இதான் நிலைமை. ஏன், இந்த கம்பெனில வேலை பார்க்குற எல்லாருக்கும் இதான் நிலைமை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்தீங்களா? அதே சந்தோஷத்தோட வீட்டுக்கு போங்க சார். உங்களையும் உங்க வேலையையும் இந்த கம்பெனி கண்டிப்பா மிஸ் பண்ணும் சார். சரிங்க சார், பார்த்துக்கங்க. இது உங்களுக்கு முறையா வந்த லெட்டர். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வீட்டில் நிம்மதியாக இருங்க சார். ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் சார். ஓகே. ஏதோ சொல்லணும்னு வந்தீங்க, ஆனா அவ்வளோ அவசர அவசரமா கிளம்பிட்டீங்க. ஒரு சின்ன வேலை அதான் மேடம். மேடம், நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கல்ல? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். தெரியல, ஆனா எனக்கு நிச்சயம் ஆனதுல எங்க அப்பா அம்மா 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஒரு வீட்ல கல்யாணங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா எங்க வீட்ல ஒவ்வொரு கல்யாணம் நடக்கும் போதும் எங்க அப்பா என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டிருக்காங்க. அந்த கவலை இன்னையோட முடிய போகுதுல்ல. எங்க அப்பா அம்மாவோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷமும். வேற என்ன வெற்றி? ஆமா மேடம், அப்பா அம்மாவோட சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம். கரெக்டா சொன்னீங்க மேடம். அப்புறம் தியா பாப்பா? தியா பாப்பாக்கு ஒரு அப்பா கிடைக்கிறது நல்ல விஷயம் தானே. அவ எப்பவுமே அப்பாவை மிஸ் பண்றமான்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. இனிமே அந்த குறை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவரும் அந்த மாதிரி பழகணும். அது மட்டும்தான் இப்போதைக்கு என்னோட எதிர்பார்ப்பு. மேடம், சார் காலிங். இது அங்க வச்சுறேன். தேங்க்ஸ். 2 நிமிஷம் வந்துடுறேன். சரிங்க. அஞ்சலி, நீ உன் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டனாலே எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிற. அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னங்க நீங்க ஒரு சின்ன குழந்தை மாதிரி பேசுறீங்க? ஆமா, நான் குழந்தைதான். என்ன, ஒரு குழந்தை தான் மேல யார் அதிகமா பாசம் காட்டுறாங்களோ அவங்க கூட தான் இருக்கணும்னு நினைக்கும். அந்த மாதிரி தான் நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, நான் எல்லார்கிட்டயும் பேசிட்டு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நான் உங்க பக்கத்துல ஓடி வந்துடுறேன். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ உன் வீட்டுல உன் ஃபேமிலியோட ஜாலியா இரு. நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்க வேலைனா? ஆஃபீஸ் வேலை. ஆஃபீஸ் வேலை நிறைய இருக்குல்ல, என் லேப்டாப்ல தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அதுதான் முக்கியம். நீங்க வர்றதே கொஞ்ச நேரத்துக்கு தான். அந்த கொஞ்ச நேரமும் உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சந்தோஷமா இரு. ஓகே? சரி, ஓகே. சரி, போய் அவங்க கூட இரு. இந்த வீட்ல நீ சந்தோஷமா இருக்கணும்னு உன்னை இங்க கூட்டிட்டு வரல. உன் ஃப்ரெண்ட பத்தி நீ இனிமே யோசிக்க கூடாது. அவனை பத்தி ஒரு வார்த்தை கூட இனிமே பேசக்கூடாது. அவனை நீ மறக்கணும். அதுக்காக தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன தயக்கம் வெற்றி? என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? அது அது வந்து போதும், எனக்கு தெரியும். நீ சொல்ல போறது என்னன்னு எனக்கு நல்லா தெரியும்.
துளசிக்கு நிச்சயதார்த்தம் ஆன மாதிரி உனக்கும் ஆயிருக்கு. அது தானே சொல்ல வந்த? நீ சொல்லலனாலும் எங்களுக்கு தெரியாதா வெற்றி? தீபா எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. ஆமாப்பா, சொல்லிட்டா. என்ன உங்க வீட்ல யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களா? ரொம்ப ரகசியமா நிச்சயதார்த்தம் நடந்துச்சா? பொண்ணு கூட எம்எல்ஏ பொண்ணாமே. தம்பி, உன் வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அது எங்களுக்கும் சந்தோஷம் தானப்பா. என்ன எதிரும் புதிருமா இருந்த நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்ந்தது நல்ல விஷயம். உடனே 4 பேருக்கு தெரிய வேண்டான்னு நினைச்சிருப்பாங்க, அவ்வளவுதானே. அதுவும் நல்லதுக்குதான். சரி விடு, ஒரு நல்ல நாளா பார்த்து எல்லார்கிட்டயும் சொல்லுவாங்க, அதுதான் நல்லது. நீ எப்பவும் நல்லா இருக்கணும், அது போதும். ஆமா, உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்குல்ல? அத்த, நீங்க என்ன கேட்டீங்க? பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அதத்தான் கேட்டேன், சொல்லு. அத்தை, பிடிக்காமல அத்தை அவர் கையில மோதிரம் மாத்திருப்பாரு. அங்க பாருங்க, கையில மோதிரத்தை. அதானே நான் ஒருத்தி புரியாம கேக்குறேன் பாரு. வெற்றி, நீ சந்தோஷமா இருக்கணும், நல்லா இருக்கணும், அது போதும். உட்காரு. ஏங்க, நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. இங்க பாருங்க, உங்களை இப்படி பார்க்கும்போதுதான் உங்களுக்கு வயசாகி போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுது. வேலை பார்க்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காங்க. இன்னும் என்ன, ஒரு 1-2 வருஷம் தானே. உங்க ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் பல்ல கடிச்சுக்கிட்டு எப்படியாவது ஓட்டிடுங்க. நாம துளசியோட கல்யாணத்தை முடிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பணத்தை சிறுக சிறுக சேர்த்து நமக்கு ஒரு சின்ன வீடு கட்டுற வேலையை ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேங்க, நம்ம முருகன் கோயில் இருக்குல்ல, ஆமா, அங்க நம்ம சம்மந்தி வீட்டுக்காரங்க எல்லாரும் சேர்ந்து திருவிழா நடத்த போறாங்களாம். நம்ம எல்லாரையும் கூட கூப்பிட்டுருக்காங்க. அங்க முருகன் வள்ளி தெய்வானைக்கு திருக்கல்யாணம் நடக்க போகுதுங்க. நாம எல்லாரும் கண்டிப்பா போகணுங்க. எப்போ? இன்னும் 2 நாள்ல. ஓ. அந்த திருக்கல்யாணத்துல ஒரு மஞ்ச கயிறு கொடுப்பாங்க. அது திருமணமானவங்க கழுத்துல போட்டுக்கிட்டா புருஷனோட ஆயுள் கெட்டியா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. அப்புறம் கல்யாணம் ஆகாதவங்க அத கட்டிக்கிட்டா உடனே கல்யாணம் ஆகுமா, அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் அமையும்னு சொல்லுவாங்க. நாமளும் நம்ம துளசிக்காக போய் வேண்டிக்கிட்டு வரலாங்க. சரி, போயிட்டு வரலாம். பாருங்க, உங்க பொண்ணு அஞ்சலிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் கூட நினைப்பே இல்ல. இன்னும் சின்ன புள்ள மாதிரி குறும்பு பண்ணிட்டு இருக்கா. வந்து பாருங்க, வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.